ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் கதையில் ஜூலை 2 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தாங்க எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ரேவதி பாட்டிக்கிட்ட விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இது கேட்டதோட நம்ம ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, அம்மாடி இந்த விஷயத்த போய் நீ உங்கள் அம்மா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிடாதம்மா. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, பாட்டி எப்படி பாட்டி சொல்லுவேன்? இந்த குடும்பம் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தவங்க உயிரையே விட்டுருக்காங்க. அப்படி இருக்கையில் நான் எப்படி பாட்டி சொல்லுவேன்? நான் சொல்ல மாட்டேன் பாட்டி. அதோட எனக்கு இந்த உண்மை தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கார்த்திக்கிட்ட சொல்லிடாதீங்க. அவர் இதை கேள்விப்பட்டாருன்னா ரொம்ப வருத்தப்படுவார். நீங்கள் இதை பற்றி அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். அவன் அம்மாவை இழந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவரோட கஷ்டத்தை எல்லாம் போக்கி அவரை நான் ரொம்ப அன்பாக பார்த்துப்பேன். அவங்க அம்மாவையே மறக்கிற அளவுக்கு நான் பாசமாக பார்த்துக்கிறேன் பாட்டி. இதை கேட்டதோட பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு ரேவதியோட கையை பிடிச்சி, அம்மாடி ரேவதி, எனக்கு இது போதுமா, இதை தவிர்த்து எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி சொல்கிறாங்க, அபிராமி கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக பார்த்துப்பா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்கிறாங்க, பாட்டி இனிமே இது அத்தையோட ஆசை மட்டும் இல்லை, இது நம்மளோட ஆசையும் கூட. அத்தையோட கடைசி ஆசையை நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம். இந்த குடும்பம் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக தானே அத்தை அவங்களோட உயிரையே விட்டுருக்காங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம பரமேஸ்வரி பாட்டி, சரிம்மா, சரி நம்ம 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தா யாராவது சந்தேகப்படுவாங்க, சரி போமா. இதை கேட்டதோட ரேவதியும் சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாட்டி ரொம்ப வேதனையோடு நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரோஹிணி எல்லாரும் சேர்ந்து என்ன இன்னும் அவரை காணுமே அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம மயில் வாகனம், கார்த்தி, ராஜராஜா 3 பேர் வராங்க. அவங்கள பார்த்ததோட ரோஹிணி ஓடி போய் மயில் வாகனத்தை பார்த்து, என்னங்க அங்கே போனீங்களா? இறுதி சடங்கு முடிஞ்சிருச்சா? மயில் வாகனம் சொல்கிறாரு, முடிஞ்சிருச்சு ரோஹிணி. ரோஹிணி சொல்கிறாங்க, அத்தையை பார்க்க வரணும் அப்படின்னு எங்களுக்கு தான் ரொம்ப ஆசை, ஆனால் அம்மா விடமாட்டேன்ட்டாங்க, இல்லைன்னா நாங்கள் எல்லாரும் வந்திருப்போம். அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, பரவாயில்ல ரோஹிணி, நீ வருத்தப்பட்டியல்ல, அதுவே போதும். ரோஹிணி சொல்கிறாங்க, என்னங்க அத்தைக்கு இப்படி திடீர்னு ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எப்படிங்க அத்தைக்கு இப்படி ஒரு விஷயம்? அதுக்கு மயில் வாகனம் சொல்கிறாரு, அம்மாடி அதை பற்றி நீ பேச வேணாம், உன் வயிற்றுல வேற குழந்தை இருக்குல்ல, அதனால் நீ போயிட்டு ரெஸ்ட் எடுமா. இதை கேட்டதோட ரோஹிணியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்புறமா கார்த்தி ரொம்ப கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது ராஜராஜா கார்த்தியை பார்த்து, மாப்பிள்ள உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல மாப்பிள்ள, என்னை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, சரி பரவாயில்ல விடுங்க மாமா, ஏதோ என் தலையில் இதுதான் நடக்கணும்னு எழுதி இருந்திருக்கு, அதான் அப்படி நடந்துருச்சு. எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போக மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் கடைசி நேரத்தில் எனக்காகவே அவங்க இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ராஜராஜன் சொல்கிறாரு, மாப்பிள்ள நீங்கள் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, உங்களுக்கு நான் எப்போவுமே துணையாக இருப்பேன். என் தங்கச்சி இந்த குடும்பம் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக தானே அவள் உசுரையே விட்டுருக்கா. நான் கண்டிப்பாக இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து காமிக்கணும். இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் மாமா, கண்டிப்பாக இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து காமிக்கணும் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மயில் வாகனம் அங்கேருந்து மாப்பிள்ள எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, அத்தையோட இறப்புக்கு அம்மாவோட இறப்புக்கு இந்த வீட்டில் உள்ள ஒருத்தி காரணம் அப்படின்னு நினைக்கும் பொழுது என் ரத்தமெல்லாம் கொந்தளிக்குது மாப்பிள்ள. கார்த்தி சொல்கிறாரு, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல மயில் வாகனம் சொல்கிறாரு, ஆமாம் சகல, அந்த சந்திராவை விடக்கூடாது, இப்போவே அவளை வீட்டை விட்டு துரத்துறேன். அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பாட்டி என்ன சொன்னாங்க அவங்கள பற்றி சொன்னால் கண்டிப்பாக நம்மளும் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால அம்மாவோட ஆசை நிறைவேறாமல் போகிறோம், அத்தையோட கோபம் மட்டும்தான் மிஞ்சும், அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதை கேட்டதும் ராஜராஜர் சொல்கிறாரு, ஆமாம் மாப்பிள்ள, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், நாங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது.
நாங்க அவசரப்பட்டு கோவப்பட்டு அதுவே என் அபிராமியோட ஆசைக்கு ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்கும். அதனால நான் எதுவும் சொல்லலை மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. அதே நேரம் சந்திரா வந்து 3 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. சந்திரா நேரா கார்த்திகிட்ட வந்துட்டு, என்ன 3 பேரும் சேர்ந்து இறுதிச் சடங்க நல்லபடியா முடிச்சிட்டு வந்துட்டீங்க போல. அப்ப ராஜராஜா சந்திராவை பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப சந்திரா கேக்குறாங்க, என்ன மாமா, என்ன பார்த்து முறைக்கிறீங்க? நான் ஏதோ ரொம்ப பெரிய தப்பு பண்ண மாதிரி. அப்ப ராஜராஜா நேரா சந்திராவை பார்த்து முறைச்சிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப சந்திரா நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு, மரியாதையா நீ யாரு அப்படிங்கிற உண்மைய இப்பவே அக்காக்காரிக்கிட்ட போய் சொல்ற. அதுதான் உனக்கு நல்லது. ஒருவேளை மறுபடியும் நீ சொல்லாம விட்ட, கண்டிப்பா வந்துட்டு உனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை கிடைக்கும். இங்க பாரு, இப்பவே போய் சொல்லிரு. அதே மாதிரி உங்க அம்மாவை இழந்த மாதிரி அடுத்து உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரையாவது இழக்கிற மாதிரி இருக்கும். அப்ப கார்த்தி சந்திரா பார்த்து முறைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப மயில் வாகனம் சந்திராவை பார்த்து, இங்க பாருங்க, ரொம்ப நாள் ஆடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. என் சகலையை பத்தி உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தரமான ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு கோவமா அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, இவனுங்க சண்டை போட்டு நம்மளை பத்தி ஏதாவது சொல்ல வருவானுங்க. இதை பயன்படுத்தி அக்கா கறிக்கிட்ட உண்மையை நிரூபிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நைஸா போறானுங்களே, கண்டிப்பா ஏதோ திட்டம் வச்சிருக்கானுங்க அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி ரொம்ப கவலையோட உட்கார்ந்துருக்காரு. அதே நேரம் நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க எதேச்சியா வந்துட்டு போகும் பொழுது அந்த ஜானகியும் மைதிலியும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியில வராங்க. ஸோ இதை பார்த்ததோட செம ஷாக் ஆகுறாங்க ரேவதி. அப்ப ரேவதி எங்கேருந்து போயிட்டு அவங்கள பார்த்து, 2 பேரும் எங்க போறீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல, நாங்க சொந்த ஊருக்கு போறோம். அப்ப ரேவதி சொல்றாங்க, சொந்த ஊருக்கு போறீங்களா? ஏன் சொந்த ஊருக்கு போறீங்க? இங்க பாருங்க, எனக்கு இந்த ஊருக்குள்ளேயே உங்களதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதோ ஒரு இணை பிரியாத பந்தம் மாதிரி எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தயவு செஞ்சு எங்கேயும் போகாதீங்க. உங்களுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணி வேணுமோ எல்லாத்தையுமே நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மைதிலி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சரி, இந்த நேரம் கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா முடிஞ்சிருக்கணுமே, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இது சொன்னதுமே ரேவதி கண் கலங்குறாங்க. இப்ப மைதிலி கேக்குறாங்க, ரேவதி என்னாச்சு ரேவதி? அப்ப ரேவதி சொல்றாங்க, இது மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவருதான் வந்துட்டு இது மாதிரி ராஜசேதுபதி தாத்தாவோட பேரன் அப்படின்னு. இது கேட்டதும் மைதிலி நினைக்கிறாங்க, அப்ப ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு. அப்ப மைதிலி சொல்றாங்க, என்ன ரேவதி சொல்ற? அப்ப ரேவதி சொல்றாங்க, அவரு இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்காரு. அவருக்காக நான் இனிமே அவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ போறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மைதிலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, மைதிலி, ஒரு வழியா ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் மாப்பிள்ள கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ போறா. இது எனக்கு போதும் மைதிலி. அப்ப மைதிலி சொல்றாங்க, ஆமாத்த, ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு பயத்துலதான் நம்ம ஊரை விட்டு போகலான்னு நினைச்சோம். ஆனா ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. சோ இதுக்கப்புறம் நம்ம ஊரை விட்டு போய் என்ன பண்ண போறோம்? நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொன்னதோட நம்ம ஜானகியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு போக நினைச்சவங்க ஊரை விட்டு போகாம அங்கே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி நேரா வீட்டுக்கு வராங்க. அப்ப கார்த்திய பாக்குறாங்க. கார்த்திய பார்த்ததோட ரேவதிக்கு ஒரே கவலையா இருக்கு. கார்த்தி ரொம்ப கவலையா மாடியில உட்கார்ந்து இருக்காரு. ரேவதி நேரா எல்லாரும் சாப்பிட வராங்க. அப்ப பார்த்தா கார்த்திய மட்டும் காணும். ரேவதி நினைக்கிறாங்க, அவரு மட்டும் சாப்பிட வரல அப்படின்ட்டு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி என்ன பாத்துக்கிட்டு இருக்க, உட்காரு அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் எல்லாம் சாப்பிடல. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன இன்னைக்கு யாருமே சாப்பிட மாட்டேங்கிறீங்க? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்லட்ட, ரோஹிணி உட்காந்து சாப்பிடு, நீ சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதோட ரோஹிணியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்புறமா எல்லாரும் உட்காந்து சாப்பிடும் பொழுது கார்த்தி மட்டும் வரல. ரேவதிக்கு சாப்பிடவே பிடிக்கல. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் கொஞ்சம் லேட்டா சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னமோ இவ வீட்டுல ஏதோ பிரச்சனை நடந்த மாதிரி இப்படி மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ராஜராஜா சொல்றாரு, செத்தது அவளோட அத்தையும் கூட தானே? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அத்தையா? அப்ப அவரு சொல்றாரு, எனக்கு தங்கச்சின்னா அவளுக்கு அத்தை தானே, ஒன்ன மாதிரி இறக்கம் இல்லாதவளா என் பொண்ணு இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜாவும் சாப்பிடாம அந்த இடத்துல இருந்து போறாரு. இத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க,
இவங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு, தேவையில்லாம ஏன் மேலேயே கோவப்பட்டுக்கிட்டு போறாங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கோவப்படுறாங்க. அப்புறமா நம்ம கார்த்திக் வந்து மாடியில உட்கார்ந்து இருக்காரா, ரேவதி வந்து நேரா ராஜராஜட்ட போயிட்டு அவரை சாப்பிட்டாரா அப்படின்னு கேட்க, ராஜராஜா சொல்றாரு, இல்லம்மா இன்னும் மாப்பிள்ள சாப்பிடல. உடனே ரேவதி போயிட்டு நேரா சாப்பாடு எடுக்கிறாங்க. சாப்பாடு எடுத்துக்கிட்டு நேரா மாடிக்கு போறாங்க. அங்க கார்த்திகிட்ட போயிட்டு, ராஜா சாப்பிட வரலையாம்ல, ஏன் சாப்பிட வரல? அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல சும்மா தலைவலிக்குது அதான். அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு ராஜா, என்ன கோவமா இருந்தாலும் என்ன மனஸ்தாபமா இருந்தாலும் என்ன கவலையா இருந்தாலும் சாப்பாட்டுல காமிக்க கூடாது, சாப்பிடு சரியா? அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இல்ல ரேவதி எனக்கு பசிக்கல. அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் கொண்டாந்து கொடுக்குறேன்ல, எனக்காக கூட நீ சாப்பிட மாட்டியா? அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல ரேவதி எனக்கு வேண்டாம். அப்ப ரேவதி சொல்றாங்க, சரி இரு நானே உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கார்த்திக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. அப்ப கார்த்திக் சாப்பாட வாங்கிக்கிறாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன கவலையா இருந்தாலும் அது கொஞ்ச நாளைக்கு தான், அதனால எல்லாத்தையும் மறந்துட்டு நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழிய பாரு. அப்ப கார்த்திக் நேரா ரேவதிய பாக்குறாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சாப்பிடு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. அப்ப நம்ம மயில் வாகனமும் ராஜராஜாவும் இத பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. ராஜராஜா சொல்றாரு, என் பொண்ணு கார்த்திக் இப்படி சப்போர்ட்டா இருக்கிறது இப்பதான் கொஞ்சம் எனக்கு நிம்மதியா இருக்கு. சாப்பிடவே மாட்டேன்ட்டாரு மாப்பிள்ள, இப்ப ஏதோ என் பொண்ணு சாப்பாடு கொடுத்ததுனால சாப்பாடு வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா மாமா, கார்த்திய இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம், ஏற்கனவே சகல அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒய்ஃப பறி கொடுத்துட்டாரு. இப்ப மறுபடி இப்படி அவங்க அம்மாவையே பறி கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் கேள்விப்படும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, என் தங்கச்சிக்கு எதுவும் ஆவறதுக்கு பதிலா எனக்கு ஏதாவது ஆகியிருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்பேன். என் தங்கச்சி இப்படி போயிட்டாலே அப்படின்ட்டு ராஜராஜா ஒரே வருத்தப்படுறாரு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, மாமா கவலைப்படாதீங்க மாமா, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல ரேவதி கார்த்தியை பார்த்து, இங்க பாரு ராஜா, நீ கவலைப்படாத, எதுவா இருந்தாலும் கூடி சீக்கிரம் சரியாயிரும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. அப்ப ரேவதி கார்த்தியை பார்த்துக்கிட்டே, கவலைப்படாத கார்த்தி, உனக்கு கண்டிப்பா வந்துட்டு இது எல்லாத்தையும் மறந்துடுவேன், உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படின்ட்டு ரேவதி கார்த்தியை பார்த்தியே நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சந்திரா வந்துட்டு இதையெல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு, என்ன இது புதுசா இருக்கு, இந்த ரேவதி இவனுக்கு போய் சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு போறா, இங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரேவதி அந்த பக்கமா போகும் பொழுது டக்குன்னு சந்திரா நிப்பாட்டுறாங்க ரேவதிய. ரேவதி கேக்குறாங்க, என்னாச்சு சித்தி, என்ன வேணும்? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, என்ன ரேவதி இதெல்லாம், அவனுக்கு சாப்பாடு போய் ஊட்டி விட்டுக்கிட்டு வர? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஏன் அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, அவனதான் உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காதுல்ல, அக்கா இந்த வீட்டுல உள்ள ஒரு சாதாரண டிரைவருக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான். ஆரம்பத்துல உனக்கு இந்த கல்யாணமே வேணான்னு சொன்ன, இப்ப என்ன அவனுக்கு சாப்பாடு வரைக்கும் ஊட்டி விட்டுட்டு போற, என்ன நடக்குது இங்க? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சித்தி, அவர் என்னோட புருஷன், அவருக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது தப்புன்னு சொல்றது எவ்வளோ கிண்டலா தெரியுமா இருக்கு? இங்க பாருங்க சித்தி, ஏன் புருஷனுக்கு நான் சாப்பாடு ஊட்டி விடாம வேற யாரும் சாப்பாடு ஊட்டி விடுறது? சித்தி, தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காதீங்க. அம்மாவை தூண்டி விட்டுட்டு பாட்டிக்கும் அம்மாவுக்கும் சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி என் புருஷனுக்கும் எனக்கும் சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா அம்மா மாதிரியெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு யாராரு எப்படி அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் சரியா? இது கேட்டதோட சந்திரா செம்ம இரிட்டேட் ஆகுறாங்க. வர வர இவளுக்கு யாருமே நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு சந்திரா டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ரேவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, ஓ, ரேவதி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த பரமேஸ்வரியோட பேரன் கூட வாழ்க்கையை தொடங்கலாம்னு நினைக்கிறாளா? ஒருவேளை அவன் மட்டும் இந்த ரேவதி கூட ஸ்ட்ராங் ஆகிட்டான், அதுக்கப்புறம் நம்மளால ஏத்துவும் பண்ண முடியாது. இவங்க ரெண்டு பேரையும் நம்ம பிரிச்சு விடுறதுக்கு வழிய பார்க்கணும் அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்திரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. போயிட்டு நேரா சிவனாண்டிய சந்திக்கிறாங்க. சிவனாண்டி சந்திரா பார்த்து, சொல்லு சந்திரா,
அந்த வீட்டுல எல்லாரும் துக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களா? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, சேச்சே, நான் கூட அப்படிதாங்க நினைச்சேன். எங்க அக்கா வந்துட்டு கொஞ்சமாவது அந்த குடும்பத்துல உள்ளவங்களை நினைச்சு ஒரி பண்ணுவா அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த சீனெல்லாம் இங்க இல்ல. அக்கா அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படல. ஆனா இங்க இருக்கிற பொண்ணுங்க தான் ஓவரா அத்தை அத்தைன்னு சொல்லி ரொம்ப உருகிட்டு கிடக்குறாளுங்க. இதை கேட்டுட்டு சிவனாண்டி சொல்றாரு, இருக்கட்டும், அந்த சாமுண்டீஸ்வரி மாதிரி இல்ல அந்த 3-4 பொண்ணுங்களும் அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா உள்ளவங்க, அதனாலதான் அவங்க வருத்தப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி இருக்கட்டும் விடு. சரி, அந்த கார்த்தி இப்ப என்ன பண்றான்? அப்ப சந்திரா சொல்றாங்க, அவன் என்ன பண்றான், அவனோட அம்மாவை நினைச்சு வேதனையா உட்காந்துருக்கான். பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா இருக்கு. ஏன்னா அவனை நம்ம பழி வாங்கிட்டோம். இது மாதிரி நம்மளை உங்களை அடிச்சிருக்கிறான், என்னை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தி இருக்கான், அவனுக்கு நம்ம சரியான ஒரு பாடம் கற்பிச்சு கொடுத்துட்டோம். இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, காயம்பட்ட புலி அமைதியா இருக்காது, கண்டிப்பா நம்மளை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணும். நம்ம எல்லாத்துக்கும் உஷாரா இருக்கணும் சந்திரா. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான், நம்ம கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். ஒருவேளை அவன் வேற ஏதாவது நம்மளை பழி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணா, ஒருவேளை அக்கா காரிக்கிட்ட நம்மளை பத்தின உண்மைகளை சொல்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சந்திரா அப்படின்னு. அதுக்கப்புறம் சந்திரா போனை கட் பண்ண, அப்ப மயில் வாகனமும் ராஜராஜாவும் நம்ம கார்த்தியும் மாடியில நிக்கிறாங்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாரு சகல, கண்டிப்பா அந்த சந்திரா அவதான் நம்ம அம்மாவோட இறப்புக்கு காரணம். கண்டிப்பா வேற ஏதாவது முயற்சி பண்ணி பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு நினைப்பான். அவகிட்ட இருந்து நம்ம எப்படியாவது நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும். அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், அவங்க எப்படி அவங்கள கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு கேட்க, அந்த சந்திராவால அடுத்த ஆபத்து வர்றதுக்குள்ள எப்படியாவது நம்ம சந்திராவை இந்த வீட்டை விட்டு அனுப்பியே ஆகணும். அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து வாழாம சாமுண்டீஸ்வரி அத்தை ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுறாங்க. அவங்கள என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்கமிங் எபிசோடுல ரேவதி கார்த்தியோட லவ் சீன்ஸை நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். கார்த்தி ரொம்ப கவலையா இருக்கும் பொழுது ரேவதி கார்த்திக்கே ஆறுதல் சொல்லி அவரோட மனசை தீர்த்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த மைதிலியும் ஜானகியும் ஊரை விட்டு போகலான்னு நினைச்சு ஊரை விட்டு போகாம அங்கேயே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரியும் ரொம்ப கோபத்துலதான் இருக்காங்க. என்னன்னா, ராஜராஜா அந்த அபிராமியோட இறுதி சடங்குக்கு போனாங்க அப்படிங்கிறதுக்காக கோபமா இருக்காங்க. ஸோ சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிய வந்த பிறகு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.